பிரைஸ் தி லார்ட். வணக்கம் யூடியூப் நேயர்களே. நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா பார்க்க போகிறோன்னா குஸ்கா. அதுக்கு தேவையானது 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 7 தக்காளி, தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம், நாட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். மல்லி தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகாய் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். புதினா பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் கிராம்பு 12 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கிராம்பு கொஞ்சம் தேவையான எடுத்திருக்கேன். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கறி மசால் பட்டை, சோம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன் தனியாக. ஆமாம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய, எண்ணெய் ரெடி ஆகிக்கிட்டு சூடாகிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் சூடான உடனே தீயை பற்ற வச்சு இதை போட்டு எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கட் பண்ணால் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கறி மசால் பட்டை, சோம்பு, பட்டை, கிராம்பு இந்த பொடியில் இருக்குது, இதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா கிராம்பு, ஏலக்காவை போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள கட் பண்ணால் பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கி கொள்ள வேண்டும். ரசா எல்லாம் சிந்திருச்சு, எல்லாம் உள்ளே போட்டுக்கோம். வதக்கி கொள்ள வேண்டும். வதக்கி கொண்டு தக்காளியை நன்றாக வதக்கி கொள்ள வேண்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளதை தேவையான அளவு ஒரு 50 கிராம் இஞ்சியும் ஒரு 50 கிராம் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன். 5 மிளகா போட்டிருக்கேன். போடு, கேட்டான் போடு. இஞ்சி பூண்டு விழுது தண்ணி ஊற்றி அரைச்சி பச்சை வராத அளவுக்கு வதக்க வேண்டும். அப்புறம் இந்த கறி மசால் பொடி இதை உள்ளே தட்ட வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு விட்டாச்சு. போட்டு அந்த இஞ்சி பூண்டை நன்றாக அப்படியே பச்சை வாடை வரம் தாண்டி ஒரு 10 நிமிஷமாச்சு 5 நிமிஷமாச்சு வதக்கி கொண்டே இருக்க வேண்டும்.